அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் அந்த கிருபைக்கு நன்றி. அதே வேளையிலும் கூட உங்களுடைய போதகர் ரெவரண்ட் ஜஸ்வின் மற்றும் இந்த ஜெப குழுவை தலைவர்களுக்கும் உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபையானது ஜெபத்திற்கும் துதிக்கும் ஆராதனைக்கும் அவருடைய ஊழியத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. சர்ச் சபையானது அவருடைய ஊழியத்திற்கும் அவருடைய சுவிசேஷத்திற்கும் ஆராதனைக்கும் ஜெபத்திற்கும் முக்கிய பங்காக திருச்சபை காணப்படுகிறது. ஆகவே தேவன் திருச்சபையை ஏற்படுத்தின நோக்கம் திட்டம் வெளிப்படும்படியாக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நான் செய்திக்கு போவதற்கு முன்பாக என்னை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். என் பெயர் பால், ரெவரண்ட் பால். திருமணமாக 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. சுமார் ஒரு 8-10 ஆண்டுகள் ஆங்கிலிக்கன் திருச்சபையில் போதகராக இருந்தேன். இதே சென்ட் ஜேம்ஸ் சபையில் தான் எனக்கு 2008 2007 நினைக்கிறேன் ப்ரீஸ் ஆர்டினேஷன் கொடுக்கப்பட்டது. ஊழியங்கள் நன்றாய் வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு சில காலகட்டம் வந்தது. தேவன் அவருடைய ஊழியத்திற்காக போதக ஊழியத்திற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார், என்னோடு கூட பேசினார். ஸோ நல்ல விதமாக பிஷப்போடு உறவாடி பேசி இப்பொழுது நீலாயில் அமர்ந்திருக்கிற அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தினுடைய வேதாகம கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டு வருகிறேன். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய பிரசன்னம் எல்லா மக்களிடத்திலும் இருக்கிறது. அல்லேலூயா. யாவருக்குள்ளாகவும் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறோமோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை அறிக்கையிடுகிறோமோ அவர்களுக்குள்ளாக அவருடைய அபிஷேகம், வல்லமை, அவருடைய கிருபை அமர்ந்திருக்கிறது. ஆகவே அந்த கிருபைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம், அந்த அழைப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தெரிந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஸோ அந்த அழைப்புக்கு நாம் இணங்கும் பொழுது, அந்த அழைப்புக்குள்ளாக நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய திருச்சபையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் God will do wonderful, the marvelous things in our life when we commit to the Lord. நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய கிருபை நம்மை வழிநடத்துகிறதாக இருக்குது. ஆகவே இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஒரு பகுதியை நாம் வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். The Gospel of Luke, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. The Gospel of Luke, chapter 5, verse 1 to 11. லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை. இந்த சம்பவத்தை நாம் சிந்திக்க, நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்கி நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த பகுதியின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மோடு என்ன பேச சுத்தமாக இருக்கிறார் என்று நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம். Just be committed to the Lord. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு எங்களை தேற்றும், எங்களை உருவாக்கும், உருமாற்றும். உம்முடைய சுத்தத்திற்கு, உம்முடைய காரியத்திற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, திருச்சபை ஆசீர்வதி, மக்களை ஆசீர்வதியும். உடைய கருத்தில் அர்ப்பணம் செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது
அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழித்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படையிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி கையசை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்த நிமித்தம் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிறவிக்கு உண்டானபடினால் அதை சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயும் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிறப்பித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவராயிருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. Thank you. நன்றி brother. How long will it take? Go up to 10. ஒரு 9:30 9:45. ஓகே, ரைட். சரி, இங்க இந்த சம்பவத்தை நாம் வாசித்தோம். சீமோன் பேதுரு, அவருடைய நண்பர்கள், அவர்கள் மீன் பிடிக்கக்காரர்கள், அவர்களுடைய தொழில் மீன் பிடிக்கிற தொழில், அவங்களுடைய காரியங்கள் நாம் பார்க்கப்படும் பொழுது they busy with their works. அவங்களுடைய காரியத்துல பிஸியா இருக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த கடைசி வசனம் நம்ம பார்த்தோம்னாக்கா, ஐ மீன் verse 10, 10வது வசனம், the last part, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அல்லேலூயா. இது not only for Peter, இது பேதுருக்கு மாத்திரம் அல்ல. இந்த வார்த்தை பேதுருக்கு மாத்திரம் அல்ல, இது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அல்லேலூயா. not only for Peter. இந்த காரியமானது, இந்த வார்த்தையானது, அது அக்கார்டிங் டு வசன பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா that word for பீட்டருக்காக அங்க சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆனா இன்றைக்கு இன்றைய சூழ்நிலையில் யாவரையும் ஆண்டவர் அவருக்கென்று அவருக்கென்று அவருடைய திருச்சபைக்காக அவருடைய காரியத்திற்காக ஆண்டவர் என்ன செய்யறாராம்? நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். எப்படி மாற்றுகிறாக இருக்கிறார்? எப்படி அவர் நம்மை மாற்ற முடியும்? எப்படி அவருக்கென்று நம்மை சரிவரியாக வைத்துக் கொள்ள முடியும் என்று பார்க்கப்படும் பொழுது அங்கு ஒரு சில காரியங்கள் காணப்படுகிறது, ஒரு சில படிகள் காணப்படுகிறது. we have want to see few steps. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றுகிறவராக இருக்கிறார். immediate change. நீங்க பாத்தீங்கன்னாக்கா பேதுரு அவருடைய கூட்டாளியும் சொல்லல, ஆண்டவரே நாங்க போயிட்டு அடுத்த மாசம் வரோம், இல்ல நான் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன், இல்ல நான் போயிட்டு எங்க அப்பா அம்மாட்ட கேட்கணும், எங்களுடைய அண்ணன் தம்பி கிட்ட கேட்கணும், எங்களுடைய உற்றார் உறவினர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த முடிவும் எடுக்கல. பிகாஸ் அவங்க சாதாரண மக்கள், பாமர மக்கள், சாதாரண மக்கள். அவங்களுக்கு அதை விட்டா வேற வழி இல்லை. அதை தான் அவங்களுடைய குடும்பத்தை நடத்தணும், அதை வைத்து தான் குடும்பத்தை பார்க்கணும், அதை தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு இன்கம். ரைட்டுங்களா? ஆனா இந்த கடைசி வசனத்தை பார்க்கப்படும் பொழுது ஆண்டவர் சொன்னுடைய வார்த்தையை கேட்ட பிறகு அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். அதுக்குன்னு உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வர சொல்லல. I didn't mean that. அப்படி நான் சொல்ல வரல. அது பேதுருக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனால் இன்று ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அவரை பின்பற்றும்படியாக.
எதற்காக பின்பற்ற வேண்டுமா? வசனம் சொல்லப்படுகிறது, அவருக்கென்று இனி நாம் மீன் பிடிக்கிறவர்கள் அல்ல, மனிதனை பிடிக்கிறவர்களாக ஆண்டவர் மாற்ற சுத்தமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு திருச்சபையினுடைய கடமை என்ன? திருச்சபையினுடைய திட்டம், செயல்பாடு என்ன? ஏன்னா இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. He will coming soon. அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு ஒரு சில கட்டாயங்கள், ஒரு சில காலங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப சமீபத்தில் பார்த்தோம்னாக்க அந்த ஐஎஸ் ரொம்ப துரிதமா ஓடிக்கொண்டிருக்கிறது. அது பாருங்க, நீங்க நம்ம நினைக்கலாம் திஸ் இஸ் வெரி நியூ. இஸ் நாட் வெரி நியூ. இது இயேசுவை ஐ மீன் the first century எல்லாம் வந்துருச்சு. During the first century the IS already exist in the church. நீங்க சர்ச் ஹிஸ்டரி படிச்சு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு புரியும். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை கர்த்தர் என்று சொன்னாங்களோ, அவங்களுடைய கழுத்தெல்லாம் வெட்டப்பட்டது சர்ச் ஹிஸ்டரியில. ரைட் ஆர் நாட்? இட்ஸ் நாட், இது வந்து ஒரு நியூ திங். திஸ் இஸ் நாட் a நியூ திங். இட்ஸ் ஆல்ரெடி ஓல்ட் திங். 2000 years ago, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம், நடந்து கொண்டிருக்கிற காரியம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது ரொம்ப கர்த்தருடைய வருகை ரொம்ப அந்த நாட்களுக்குள்ளாக, அந்த காலகட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம். சோ அந்த காலகட்டத்துக்குள்ளாக நாம் போவதற்கு முன்பாக நாம் ஒரு கூட்ட ஜனத்தையாவது நாம் ஆண்டவருக்காக ஆயத்தம் செய்கிறவர்களாக, ஆதாயம் படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் மாற முடியாது. ஆண்டவர் தான் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் தான் அதை செய்யும்படியாக அந்த செயலுக்குள்ளாக கொண்டு செல்கிறவராக காணப்படுகிறார். அந்த செயலுக்குள்ளாக போவதற்கு ஒரு சில படிகள் அங்க காணப்படுகிறது. அந்த படிகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். வசனம் verse 2, 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். They are busy with their jobs. அவங்களுடைய வேலையில என்ன பண்ணாங்கன்னாக்கா, அப்பொழுது கடற்கரை 2 படகு அங்க இருக்குது. அந்த 2 படகுல இருந்து அந்த படகு விட்டு இறங்கிட்டாங்க. இப்ப இறங்கிட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா, வலையை அலசி கொண்டிருக்கிறாங்க. They are busy. நல்லா புரிந்து கொள்ளுங்க. யாரெல்லாம் கர்த்தருடைய காரியத்துல பிஸியா இருக்கிறோமோ, God look at us. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அது கர்த்தருடைய ஊழியமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலையாக இருக்கலாம். ஆண்டவர் சோம்பேறிய ஊழியத்துக்கு கூப்பிடவே மாட்டார். You won't call. இப்ப நீங்களா அங்க பிரேயருக்கு வந்திருக்கீங்கன்னாக்கா, praise God, hallelujah. வராதவங்கள நான் அப்படி நான் சொல்லல, நான் சொல்றேன். Because God always looking at the busy people. Not busy body, not busy body. Busy with God's work, busy with your own work, not மத்த காரியம் இல்ல. அங்க வாசிக்கிறோம், அவங்களுடைய படகை விட்டு இறங்கிட்டு வலையை அலசி கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னாக்கா, எவ்ரிதிங் ஃபினிஷ். எனக்கு பகல்ல யாரும் மீன் பிடிக்க மாட்டாங்க, ராத்திரி தான் பிடிப்பாங்க. இவங்க ராத்திரி பூரா போராடி இருக்கிறாங்க, மீன் எதுவுமே கிடைக்கல, வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா, வலையை அலசி கொண்டிருக்கிறாங்க. They want to tutup kedai, close shop. பேதுருவோட கூட்டாளி நினைச்சாங்க இதோட முடிஞ்சிச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில எப்ப முடிஞ்சிச்சுன்னு சொல்றோமோ, கடவுளுடைய டேர்ம்ல என்ன தெரியுமா வருது? just beginning. அல்லேலூயா. எப்ப நம்முடைய வாழ்க்கையில இது முடிஞ்சிச்சு, இது முடியாது, இது போதும், enough அப்படின்னு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கிறோமோ, அப்பதான் கடவுளுடைய செயல் ஆரம்பிக்கப்பட்டுகிறது. The work of God began in your life. இங்க பேதுரு அவங்க கூட்டாளி என்ன பண்றாங்கன்னாக்கா, முடிஞ்சு போச்சு, வலையை அலசி கொண்டிருக்கிறாங்க, மடிச்சு வச்சுட்டு போக போறாங்க. பட் அங்க பார்க்கப்படும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி தான் வருகிறார். இயேசு அந்த படகை நோக்கி, அவர்களை நோக்கி தான் வர்றாரு. அங்க நிறைய verse 1ல பாத்தீங்கன்னாக்கா, பின்பு அவர் கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவவசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். The crowd of people, the group of people, the large crowd, the largest crowd, ஒரு பெரிய குரூப். ஆனா ஆண்டவர் அந்த நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் வந்து குரூப்பை வைத்தோ பெரிய பெரிய குரூப்பை வைத்தோ ஆண்டவர் கிரியை செய்யவே மாட்டாரு. You want to looking at the small group. You always looking at the small faith. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, விசுவாசம் எவ்வளவு பெருசு கேட்டார் நம்ம கிட்ட?
கடுகு அளவு. கடுகு நம்ம பார்த்துருக்குறோமா? நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுவோம் கடுகு. கடுகு அளவு இருந்தா போதும். அப்படின்னாக்கா கடுகு வந்து டொரியான் பெருசு இல்லை, சின்னது. just small faith, that's it. ஆண்டவர் வந்து பெரிய பெரிய விசுவாசத்தை கேட்கல, just small faith. வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு வந்தாக்கா, வெள்ளிக்கிழமை செபிச்சாக்கா ஒரு காரியம் நடக்கும், that is small faith. அல்லேலூயா. ஆண்டவர் இவ்விதமான விசுவாசம் உள்ள மக்களை தான் எதிர்பார்க்கிறார். பெரிய பெரிய குரூப்லாம் தேடிட்டு போற ஆள் இல்ல. சின்ன மக்கள், சின்ன குரூப், சின்ன விசுவாசம், அதை வைத்து தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 6 லட்சம் பேரை மீட்வதற்கு just looking for one Moses. Amen. The Old Testament. 6 லட்சம் பேரை நடத்துறதுக்கு looking for just one Moses. அந்த மோசஸ் கூட சொன்னாரு, எனக்கு பேச முடியாது, நான் ஊமை, நான் திக்குவாயி, நான் வளரிடுவேன், அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொன்னாரு. பட் doesn't work. என்ன சொன்னாரு? நான் உனக்கு இன்டர்பிரேட்டரை ஒரு ஆளை அனுப்புறேன், நத்திங் டு வரி, கோ. ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்லியும் தப்பிக்க முடியாது. அப்படியே சாக்கு போக்கு சொன்னாலும் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஓகே, ஐ வில் சென்ட் சம்ஒன் பிஃபோர் யூ, பிசைட் யூ. அல்லேலூயா. சோ நம்முடைய ஆண்டவர் எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில இடைப்படுகிறவராக இருக்கிறார். ஓகே, யூ ஆல்வேஸ் இன்ட்ராப் இன் அவர் லைஃப். அப்பதான் சூடு பிடிக்கும் வாழ்க்கை. ஒரே இனிப்பா போனாலும் பிரச்சனை தான் வாழ்க்கை, ஒரே கசப்பா போனாலும் வாழ்க்கை பிரச்சனை தான். ரெண்டுமே இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய பிசிக்கல் குரோத்துக்கு வந்து எல்லாமே தேவை. இனிப்பு தேவை, ரைட் ஆர் நாட்? டாக்டர்ஸ் யாரா இருக்கீங்களாங்க? தப்பா சொல்லிட போறேன். ஓகே, நம்முடைய பிசிக்கல் குரோத்துக்கு we need எல்லாமே வேணும். உரப்பு வேணும், கசப்பு வேணும், பாவக்காய் கொஞ்சம் வேணும். உரப்பு, கசப்பு, இனிப்பு, துவர்ப்பு. ஓகே, ஆறு சுவை. இது எல்லாமே தேவைப்படுகிறது மனிதனுடைய வாழ்க்கைக்கு. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இவ்விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இங்க வாசிக்கிறோம் 2வது வசனத்தில் பார்க்கப்படும் பொழுது, அவர்கள் எல்லாமே முடிந்தது என்று சொல்லி எல்லாம் வலைய கழுவி வலைய மடிச்சு படகுல வைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க? they plan. அதை செய்வதற்கு எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறார், அதை செய்வதற்கு அவர்கள் முன் வந்து கொண்டிருக்கிறார்கள், அலசி கொண்டிருந்தாங்க. verse 3, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அல்லேலூயா. Jesus, he chose the boat. ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். பாருங்க, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். he was chose. அதை தெரிந்து கொண்டார். நம்ம பார்த்தோம், they all busy, அங்க எல்லாம் முடிஞ்சிச்சு, போதும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா அதான் நான் சொல்றேன், எப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வருகிறோமோ, எப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம சொல்றோமோ, அது that is not solution. அது சொல்யூஷன் இல்ல. ஆனா சொல்யூஷன் என்ன தெரியுமா? God must interrupt. God must enter into your matter. நம்முடைய பிரச்சனைக்குள்ளாக அல்லது நம்முடைய காரியத்திற்குள்ளாக அவரை நாம் விட வேண்டும். மனுஷனை விட்டக்கூடாது. மனுஷனை விட்ட முடிஞ்சு. You must let God into your matter, in your problem. இங்க வாசிக்கிறோம், ஆண்டவர் அந்த படகை தெரிந்து கொள்கிறார். 3வதுல அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாக இருந்தது. ஒரு படகு, அது 2 படகு இருந்துச்சு, ஆனா ஒரு படகுல அவர் ஏறுறாரு. அந்த படகு யாருடையதா? சீமோனுடையது. the property of Simon Peter. அது அவருடைய பொருளாக இருந்தது, அவருடைய காரியமாக இருந்தது. அந்த காரியத்திற்குள்ளாக இப்ப என்ன பண்றாரு? இயேசு ஏறி அமர்றார். நீங்க பாத்தீங்கன்னாக்கா படவில் ஏறாரு, அது சீமோனா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டாராம். இப்பதான் மேட்ரு. அவனோட படகுல ஏறிட்டு இப்ப அவங்கிட்டே வேலை கொடுக்கிறாரு. என்னதான்? படக கொஞ்சம் தள்ளு. படகு என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய காரியம், your matter, your problem. Okay, that means your life. அது நம்முடைய வாழ்க்கை. கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வரணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கடவுள் வெளியே தான் இருக்கிறாரு.
ஏன் இதை நான் இப்படி சொல்றேன் தெரியுமா? ஐ மீன் எம்எல்ஏ கோபப்பட்டுறாதீங்க. ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுமா? இயேசு சொன்னாரு, இதோ நான் போய் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னார். ஆமா தானே? அந்த கலிலேயர் மனுஷரை பார்த்து சொன்னாரு, இதோ நான் போயிட்டு அந்த சீஷர்கள் கிட்ட தேவதூதர் சொன்னார், அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவார். அப்புறம் ஆஃப்டர் ஒரு ஃபியூ இயர்ஸ் யோவான் கிட்ட சொன்னாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஐ வில் கம் குவிக்லினாரு. அவர் சொன்ன குவிக்லி பாத்தீங்கன்னாக்கா 2015 ஆச்சு, இன்னும் வரல. ஏன் வரல? எஸ், அவர் சொன்னது இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு. அவர் சொல்லிட்டு போய் 2015 வருஷமாச்சு, இன்னும் வரல. வாய்? அப்ப உட்காந்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது நிறைய காமெண்ட்ரிஸ் அது இதெல்லாம் இருக்கு நமக்கு. பிகாஸ் பைபிள் லெக்சர்னால அது இதெல்லாம் பார்க்கணும். கிரீக்ல என்ன சொல்லுது, இப்ரூல என்ன சொல்லுது, அப்படி இப்படின்னு பார்க்கணும். ஆனா பைபிள்ல கரெக்டா ஒரு வசனம் போட்டிருக்கு. ஐ திங்க் 2 பீட்டர் 2வது பேதுருல 3ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய வருகை ஏன் தாமதம்னாக்கா, அவருடைய கணக்குப்படி பார்த்தோம்னாக்கா 1000 வருஷம் எப்படி இருக்கான் அவருக்கு? ஒரு நாள் போல இருக்கான். 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள். ஒரு நாள் அவருக்கு 1000 வருஷமா இருக்கு. அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தோம்னாக்கா, அக்கார்டிங் டு த ஹெவன்லி கால்குலேஷன் படிக்கான்னு பார்த்தோம்னாக்கா, ஏசு போய் எத்தனை நாள் ஆச்சு? 2.25 நாள், அவ்வளவுதான். அவருடைய கால்குலேஷன் படி பார்த்தோம்னாக்கா 2.25 நாள் தான் ஆச்சு. அப்படி பார்த்தோம்னாக்கா அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, ஏன் அவருடைய வருகை தாமதமா இருக்குனாக்கா, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று, கெட்டு போகாத படிக்கு, கைவிடாத படிக்கு அவர் இன்னும் நீடிய பொறுமையாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு திருச்சபையை மாற வேண்டிய சூழ்நிலையை கட்டாயத்துக்குள்ளாக காணப்பட்டிருக்கிறது. Yes, the Bible says the judgment will begin in the house of the Lord. Yes, the judgment will begin with the house of the Lord. தேவனுடைய வீட்டிலிருந்து நியாயத்தீர்ப்பு ஆரம்பிக்கப்படும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அதுக்கு நான் உங்களை பயமுறுத்தல, உண்மை இதுதான் சத்தியம். This is the truth. So get ready our life. Get ready our life. நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வோம். நம்மளுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, looking for others also, மற்றவருடைய வாழ்க்கையும் கூட. இங்க அதுதான் நடக்குது, அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மீன் பிடிக்கிறோம், நான் உன்னை மாத்த போறதில்ல, உன்னுடைய காரியத்துக்குள்ளாக உன்னை வைக்க போறதில்ல. Look at the kingdom of God. Hallelujah. நீங்க மேத்யூ சாப்டர் 6ல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். The first thing first in our life, as a child of God, as a church, the first thing, முதல் காரியம் என்னன்னாக்கா, looking at தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கும். Look at the kingdom of God. நம்ம அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை செய்வதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லாட்டி ஆண்டவர் இப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அப்ப அவருடைய சீமோன் பேதுருடைய படகுல ஏறிட்டாரு. இப்ப ஏறி என்ன சொல்றாருனாக்கா, அதை கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார். So we have to கொஞ்சம் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் டீப்பா போறதுக்கு நம்ம ஆண்டவர் அனுமதி கேட்கிறார். பிகாஸ் பேதுரு தான் தலை சொன்ன, வேற யாரையும் தலை சொல்லல. அவனுடைய படக பேதுரு கிட்ட சொல்றாரு, கொஞ்சம் ஆழத்துக்கு தள்ளு. We have to go a deeper, little bit, கொஞ்சம். எனக்கு கரையில மீன் கிடைக்குமா? கடற்கரை ஓரத்துல மீன் கிடைக்குமா? கடற்கரை ஓரத்துல என்ன கிடைக்கும்னாக்கா, செத்து போன மீன் கிடைக்கும். ரைட்டா? செத்து போன மீன், அப்புறம் செத்து போன நண்டு, ரைட்டா, அந்த கிராப்ஸ், அப்புறம் அந்த ஷெல்லு, உடஞ்சது, வீணா போனது, இதெல்லாம் கரைக்கு வந்துடும். ஆனா உயிர் உள்ளதெல்லாம் எங்க இருக்கும்? So in a spiritual life, நம்ம அப்படியே நம்ம வெளியே நின்னுகிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் go in a deeper bit. ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறோமா,
take it another 10 minutes, 20 minutes. இன்னைக்கு நம்ம ஒரு சாப்டர் வாசிக்கிறோமா, take it a 2 chapter, கொஞ்சம் டீப்பா. எனக்கா ஆண்டவர் கொஞ்சம் நம்மளை ஆழத்துக்கு வர சொல்லுகிறார், கொஞ்சம் அவர் கேட்கிறார். God request, Jesus requesting this. எனக்கா அப்பொழுதுதான் நம் தேவனுடைய காரியங்களையும் அவருடைய ரகசியங்கள் அவருடைய காரியம் நாம் புரிந்து கொள்ள முடியும், இல்லாட்டி நம்ம அறிந்து கொள்ள முடியாது. கொஞ்சம் ஆழத்துக்கு தள்ளு, கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இப்ப என்ன செய்யறாருனாக்கா, அது தேர்ட் திங். மூன்றாவது என்ன செய்யறாருனாக்கா, இஸ் செட். அந்த படகுக்குள்ளாக என்ன செய்யறாரு, அமர்ந்தார். அமர்ந்தார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக அல்லது நம்முடைய வாழ்க்கையின் பகுதிக்குள்ளாக அவரை நாம் அமர செய்ய வேண்டும். எனக்கா நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது உட்கார்ந்தா தான் நம்ம ஒழுங்கா பேச முடியும், ரைட்? ஈவன் மீட்டிங் வாட் எவர், நம்ம நின்னுகிட்டு மீட்டிங் வைக்க முடியுமா? முடியாது. எனக்கா உட்காரும் பொழுதுதான் சிந்தித்து பேச முடியும், செயல்பட முடியும். ஒரு சில காரியங்கள் என்ன பண்ண முடியும், நாம் we can share the things, we can share the things. இப்ப என்ன பண்றாருனாக்கா, அவருடைய படகுல அமர்ந்துட்டாரு. he sit on that inside the boat. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அவரை அமர செய்யணும். நம்மளுடைய in every part in our life. ஒரு சில இடத்துல ஆண்டவரை நம்ம உட்கார வச்சிருக்கிறோம், ஒரு சில இடத்துல ஆண்டவரை நம்ம நிக்க வச்சிருக்கிறோம், ஒரு சில இடத்துல ஆண்டவரே don't enter this room, இந்த கோட்டு தாண்டி நீங்களும் வரக்கூடாது, அந்த கோட்டு தாண்டி நானும் வரமாட்டேன். இப்படியே ஒருத்தவங்க சொல்லி, இப்படியே ஒரு ஆளு என்கிட்ட வந்து ஒரு தடவை கவுன்சிலிங் பண்றப்ப மக்கள் சொன்னதுதான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு சில காரியங்கள் அவர்கிட்ட பேசுறப்ப, இல்ல இந்த ஏரியாவில் மட்டும் ஆண்டவர் நான் விடல. the people. அப்படி என்றால் ஆண்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார்? ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு 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 முழுமையை எதிர்பார்க்கிறார், ஒரு முழுமையை எதிர்பார்க்கிறார். எனக்கு இந்த இந்த விஷயத்தினுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னாக்கா ஒரு முழுமையை நம்ம பார்க்க முடியும் அவருடைய வாழ்க்கையில. இப்ப என்ன செய்யறாருனாக்கா, அந்த படகுல அமர்ந்தார். அமரும் பொழுது என்ன செய்ய முடியும்னாக்கா, they can reason, பேச முடியும். ஒரு சில காரியங்களை நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும், ஒரு சில காரியங்களை அது புரிந்து கொள்ள முடியாது. இப்ப அவர் உட்கார்ந்து என்ன செய்யறாருனாக்கா, ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். the fourth thing, he will give a teaching. ஒரு சில காரியங்கள், ஒரு சில வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான புரியாத காரியங்கள், அறியாத காரியங்கள் என்ன செய்வாரு, அவர் வார்த்தை கொண்டு நம்மை சரிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஓகே, we remember Mary and Martha. நம்ம அவர்கள் இருவரும் தேவனுடைய பார்வையில் பார்க்கப்படும் பொழுது ஆண்டவர் மேரியை பத்தி சொல்றாரு. மேரி மார்த்தாளை பத்தி சொன்னார். மார்த்தாளே அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற, ஆனா மேரி தனக்கு நல்ல பங்கை ஒன்றை தெரிந்து கொண்ட. the good portion, the very good portion is the word of God, the teaching of God, the presence of God, the teaching of God, the word of God. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல வார்த்தையை கொடுத்திருக்கிறார், வசனங்களை கொடுத்திருக்கிறார். சோ அதற்குள்ளாக நாம் கடந்து செல்கிறவர்களாக, அதை நாம் செயல்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. ஓகே, verse 4, 4வது வசனம் வாசிக்கப்படும் பொழுது, அவர் போதங்க பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்றார். இப்ப சீமோன் பேதுரு பாத்தீங்கன்னாக்கா அவரு மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட், ரைட்? அது அவருடைய தொழில், அவருடைய வேலை. ஏன்னா பகல்ல யாரும் மீன் பிடிக்க மாட்டாங்க, எல்லாம் வலையை கழுவி வச்சுட்டு போறாங்க. ஆனா இப்ப ஆண்டவர் அவர்கிட்ட ஒரு காரியத்தை, ஆண்டவர் சில சமயத்தில் நம்ம கிட்ட ஒரு ஏருக்கு மாற ஏதாவது ஒண்ணு சொல்லுவார், ஆப்போசிட்டா ஏதாவது செய்ய சொல்லுவார். விளங்குதுங்களா? ஆப்போசிட்டா செய்ய சொல்லுவார். ஏன்னா இது வந்து ரியலி இஸ் ஆப்போசிட். இது லாஜிக்கலி பார்த்தோம்னாக்க இது நடக்காத ஒரு காரியம். லாஜிக்கலி இது நடக்காது, லாஜிக்கலி இது செய்யவும் முடியாது. இஸ் அன்லாஜிக்கல். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் படக இன்னும் கொஞ்சம் சற்று தலை சொன்னாரு. ரெண்டாவது பார்க்கிறோம், கொஞ்சம் ஆழத்துக்கு போ. You see,
The Christian life, the spiritual life cannot be a stagnant one place. Must be go and go and go. Yes. நம்ம ஒரே இடத்துல நிக்கவே முடியாது. அப்படி நின்னோம்னாக்கா பிரச்சனை நமக்கு தான். அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்டியன் லைஃப்ல ஒரு பார்டர் போட்டுன்னு வச்சுக்குமே, பிரச்சனை நமக்கு தான், ஆண்டவருக்குல நமக்கு தான் பிரச்சனை. நீங்க ஐ மீன் இந்த தண்ணி ஒரு இடத்துல தேங்கி அப்படியே நின்னுச்சுனாக்கா என்ன ஆகும்? நாற்றம் அடிக்கும். ஒண்ணு அதுல பாத்தீங்கன்னாக்கா அப்புறம் செத்து போன தவுக்குல பாம்பு பல்லி கண்டது தண்ணி அப்படியே அந்த கிரீனிஷ் அப்படியே பச்சையாகி அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாததா காணப்படும். ஆனா அதே வேளையில அது கிணத்து தண்ணியா இருந்துச்சுனாக்கா எடுக்க என்ன பண்ணும்? தண்ணி will give a new water. புது தண்ணி கொடுக்கப்படும். அப்படின்னாக்கா யூ மஸ்ட் கிவ். நீ நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறத யூ மஸ்ட் கிவ். சோ நம்ம கிட்ட என்ன இருக்கு? யூ மஸ்ட் கிவ். நம்ம ஏன்னா கொடுக்க தான் என்ன பண்ண முடியும்? கம் நியூ திங். கொடுக்க தான் இந்த நியூ திங் வரும். ஐ மீன் the blood donation. நம்ம நினைக்கிறோம் ஐயோ ரத்தம் கொடுத்தா எப்படி ஏது? ரத்தம் கொடுக்கிறது நல்லது. blood donation is a very good. ஏன் தெரியுங்களா? நமக்கு இன்னும் புதிய the blood cells create பண்ணுது. ரத்தம் புதுசா வருது. So we get a more healthier and healthier. So நம்ம கொடுக்க தான் we can receive new thing in our life. இல்ல என்றால் நம்ம எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இல்லாட்டி அப்படி நம்ம ஸ்டக்னனா தான் இருப்போம். ஆனா நம்ம ஸ்டக்னனா இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய விருப்பமே இல்லை. ஆண்டவருடைய விருப்பம் நம்ம ஸ்டக்னனா ஒரு இடத்துல நிக்கணும் அப்படின்னு அவருடைய இடத்துல we have to move. அந்த பிரச்சனைக்கு அந்த என்ன சொல்ற கொஞ்சம் இப்ப என்ன சொல்றாரு? இப்ப கடல் கரையில இருந்தாங்க, கடல் கரையில இருந்து கொஞ்சம் உள்ளுக்கு போனாங்க. இப்ப சொல்றாரு அந்த இடத்துல அங்க இருந்து இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போக சொல்றாரு. அப்ப நம்முடைய faith, நம்முடைய விசுவாசம் கூட அப்படிதான். படிப்படியாக ஒரே இடத்துல நம்ம நிக்க முடியாது. We have to increase our faith also. நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்மளுடைய காரியங்கள் whatever have to ஒரு படி விட்டு ஒரு படி விட்டு ஒரு கொஞ்சம் உள்ளுக்கு போகிற காரியமாக இருக்கு. ஏன்னாக்கா அப்படி போகும் பொழுதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. சரிங்களா? இப்ப ஆழத்துக்கு தள்ளிட்டு போய் ஆழத்தின் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்ப சொல்றாரு உங்க வலைகளை போடுங்க. ஏன்னா மடிச்சு வச்சுட்டாங்க. இப்ப சொல்றாரு வலையை எடுத்து போட சொல்றாங்க. ஆனா பேதுரு நினைச்சா திரும்ப ஆர்கியூமெண்ட் பண்ணிருக்கலாம். பேதுரு திரும்ப கேட்டிருக்கலாம், ஆண்டவரே நான் யாரு? நான் அவரு மீன் பிடிக்கிறவரு. ஏசு இஸ் a carpenter. அவருக்கு மீன் பிடிக்கிறத பத்தி ஒண்ணுமே தெரியாது. ரைட்டா? கிரைஸ்ட் வாஸ் a tukankayu. இஸ் a carpenter. இவரு மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். இஸ் a fisherman. இவருக்கு தெரியும் ஹை டெக் லோ டெக், எப்ப தண்ணி வரும், தண்ணி வத்தோம், எப்ப வலை போடுறது, எப்ப தூண்டி போடுறது, எப்ப மீன் எடுக்கிறது பேதுருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்ல இப்ப போய் வலைய போடு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் எப்ப என்ன செய்ய சொல்றாரோ அப்ப செய்யும் பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதம். வழங்குதுங்களா? தமிழ்ல நல்ல ஒரு பழமொழி இருக்கு, அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் கது தட்டுமா. ரைட்டா? தமிழ்ல பழமொழி இருக்கு, அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் கது தட்டுமா, அதை விட்டுட்டீங்க போயிரும் அப்படின்னு ஒரு பழமொழியில சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, பிகாஸ் காட் ஆல்வேஸ் டாக்கிங் டு அஸ், ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். புரியுதுங்களா? ஆண்டவர் நம்மோடு உறவாடுகிற தேவனாக இருக்கிறார், நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். He will speak in your spirit. உன்னுடைய ஆவிக்குள்ளாக, உன்னுடைய ஆத்மத்திற்குள்ளாக ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய சத்தத்தை நம்ம எனக்கு the Gospel of John chapter 10ல வாசிச்சு பாத்தீங்கன்னாக்கா, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், அறிந்திருக்குன்னு சொல்றாரு. அத பேர் சொல்லி வர கூப்பிடுறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. எஸ், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கும். அப்படின்னா என்னது? the communication, the prayer,
அவரோடு கூட அந்த அந்த ரிலேஷன்ஷிப், அவருடைய சத்தத்தை நாம் அறிய முடியும், கேட்க முடியும். பிகாஸ் இஸ் ஆல்வேஸ், அவர் பேசுகிற தேவன். அல்லேலூயா. இங்க இப்ப என்ன சொல்றேன்னாக்கா, வலை கொஞ்சம் ஆழத்துல போடு. அப்ப ஆண்டவர் நம்ம இடத்தில் சொல்லும் பொழுது நாம் அவர் எப்ப சொல்றாரோ அதன்படி நாம் செஞ்சோம்னாக்கா பிரச்சனை இல்லை. நாம் நாட்களை தள்ளி போட்டோ அல்லது கடந்து வரும்பொழுதோ அவருடைய ஆசீர்வாதம் நம்ம பார்க்க முடியாது. அப்படியே இருந்தாலும் கூட இஸ் நாட் ஃபுல்னஸ், அது முழுமையா இருக்காது, அது முழுமையா இருக்காது. நம்ம நாட்களை கடத்தி அல்லது அவர் சொல்லி பல காரியங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போகும் பொழுது we won't receive anything from God. ஏன்னா அவர் சொல்லும் பொழுதுதான் மேபி கிடைக்கலாம், ஆனா பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது. அல்லேலூயா. இது என்னுடைய வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஆண்டவர் சொல்றப்ப செய்யல, சொல்றப்ப நம்ம போகல, ஆனா கிடைக்கும், வரும் போவோம். ஆனா நம்ம நினைத்த மாதிரி இருக்காது. நம்ம நினைத்த மாதிரி அதற்கு நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம கடந்து போக முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லும் பொழுதே நாம் செய்யும் பொழுது அவருடைய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். போடுங்கள் என்றார் வலையை. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். இப்ப சீமோன் ஒரு வார்த்தை சொல்றார், ஆண்டவரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். அல்லேலூயா. நம்மளுடைய பிரயாசம் எல்லாமே விருதா தான் நான் சொல்லுவேன். சம்டைம் our effort sometime will be turned to a vain. sometime நம்ம எவ்வளோ பிரயாசப்படுவோம், அது கடைசியாக ஃபெயிலியர் போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆனா அது தட் இஸ் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளுடைய மெச்சூர்ட், நம்மளுடைய ஐக்யூ, நம்மளுடைய காரியம், அதை வைத்து எனக்கா நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஐ மீன் சகரியால சொல்லப்படுகிறது, the book of சகரியா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். நாட் பை மைட். நம்மளுடைய ஞானமோ, நம்மளுடைய ஞான அறிவு கர்த்தருக்கு தேவை, உண்மைதான். ஆனா அவருடைய காரியத்திற்கும் இதெல்லாம் தேவைதான். ஆனாலும் கூட அதை முடிக்க செய்கிறவர் யார்? அதுதான் என்னுடைய கேள்வி. நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு இதெல்லாம் இருந்தும் ஆனா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வருது என்னது? The Holy Spirit of God. Hallelujah. அதை முடிக்கிறவர் கர்த்தர், அதை செயல்படுத்துகிறவர் கர்த்தர், அதை செயல்படுத்தி முடிக்கிறவர் கர்த்தர். ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது. சக்கரை 4:6 4:6 சக்கரை 4:6. ஓகே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். All things is possible by the Holy Spirit of God. All things, எல்லா காரியமும். நம்முடைய பலம் தேவைதான், நம்முடைய அறிவு எல்லாம் தேவைதான். ஆனாலும் கூட God must be inside the அந்த பிக்சருக்குள்ளாக கடவுள் வரணும். அந்த பிக்சருக்குள்ளாக கடவுளுடைய ஆவியானவர் கிரியை செய்யணும். அப்பொழுதுதான் அது முழுமையாக செயல்படுத்த முடியும், அது முழுமையாக சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். இல்லைனாக்கா அது வேணாத. எனக்கு இங்க வாசிக்கிறோம், பேதுரு சொல்றாரு, முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒண்ணு எங்களுக்கு கிடைக்கல. Because God want to teach something for Peter's life. ஏன் தெரியும்? ஏன்னா அவருக்கு தெரியாத மீன் பிடிக்கிறதுக்கு எப்போ பிடிக்கணும், எப்போ போகணும், வரணும்னு. ஆனா அந்த பர்டிகுலர் நைட் he doesn't have, they doesn't catch anything. ஒண்ணுமே கிடைக்கல அவங்களுக்கு பர்டிகுலர் நைட். அப்படின்னாக்கா ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை என்ன வர்றாரு, அவங்களுக்கு சொல்ல வர்றாரு. You want to teach something, you want to taught something for the people. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படியாக வரும் பொழுது ஆண்டவர் ஏதோ நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒன்று சொல்ல வர்றாருன்னு அர்த்தம். அதுக்கு ஆண்டவர் நம்ம தோல்வியில கொண்டு போய் விடல. வழங்குதுங்களா? ரோமன் chapter 8 verse 26 says, ரோமர் 8:26, அவரால் அன்பு கூறுகள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குதான். whatever in our life, எது நடந்தாலும் சரி, அது பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, அது நமக்கு நன்மையாக தான் இருக்குமா. everything good for us, everything good for us. அன்னைக்கு மீன் கிடைக்கல, உண்மைதான். ஆனா அது ஒரு நன்மையா தான் அவங்களுக்கு இருந்துச்சு. எனக்கு பைபிள் சொல்லுது, வாழ்க்கையில அவங்க மீனே பிடிக்காத அளவுக்கு பிடிச்சாங்க. அல்லேலூயா. நீங்க வசனத்தை பாத்தீங்கன்னாக்கா, அவனுடைய வாழ்க்கையில பேதுருவும் அவனுடைய கூட்டாளியும் அந்த மாதிரி மீன் பிடிச்சதே இல்லை. விளங்குதுங்களா?
அப்ப அது நான் முத நாள் மீன் கிடைக்கிறதுக்கு அது காரணம் என்னது? இட்ஸ் குட் ஃபார் அஸ், குட் ஃபார் them, நன்மைக்கு தான். ஏன் தெரியுமா? அது 2 நாளைக்கு சேர்த்து ஆண்டவர் கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுதியானது நேத்து ராத்திரிக்கும் இன்னைக்கு உள்ளதுக்கு சேர்த்து கொடுத்துட்டாரு. ஆண்டவர் அப்படிதான் கொடுப்பாரு. if God will give, if God will bless, எப்படியா அவர் கொடுத்தாரா? எப்படி தெரியுமா கொடுப்பாரு? பைபிள் சொல்லுது, அவர் கொடுத்தாராக்கா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு. எப்படி? அமுக்கி குலுக்கி மடியில சரிந்து விழுகிற வரைக்கும் கொடுப்பாராம். அமுக்கி குலுக்கி மடியில பிடிச்சி மடியில இருந்து சரிந்து விழுகிற வரைக்கும் கொடுப்பாராம் ஆண்டவர். அவர் கொடுத்தா அப்படி கொடுப்பாரு. எஸ், ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைச்சாரு, யாருமே தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைச்சாரு, ஆண்டவர் உங்களை தொட நினைச்சாரு, ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை செய்ய வாய்க்க பண்ண நினைச்சாரு, யாருமே தடை பண்ண முடியாது. nobody cannot against you. யாருமே உனக்கு முன்பாக நிற்க முடியாது. வழங்குதுங்களா? ஏன்னா பிகாஸ் காட், கடவுள், கர்த்தர். இந்த ராமுழுதும் பிரயாசப்பட்டாங்க, ஒண்ணுமே கிடைக்கல, நத்திங், ஜீரோ, கோசம். ஆனா பேதுரு சொல்றாரு, ஐயரே, ஆண்டவரே, சொல்றாரு, ஆண்டவரே, ராம் முழுவதும் ஒண்ணுமே கிடைக்கல, உண்மைதான், தோல்விதான். என்னது? ஃபெயிலியர், தோல்விதான், ஒண்ணுமே இல்லதான். ஆனா கூட யார் இருக்கிறா அதை மறந்துட்டாங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா இருக்கிறவர் இருந்தா எல்லாமே சரியா நடக்கும். அல்லேலூயா. இருக்கிறவர் இருந்தா எல்லாமே சரியா நடக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். இங்க எல்லாமே ஃபெயிலியர், எல்லாம் முடிஞ்சு போச்சு, வலைய கழுவி வச்சுட்டு கிளம்பு, அந்த 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 எல்லாம் முடிந்தது என்ற அந்த கன்க்ளூஷனுக்கு வரும்போது ஆண்டு சொல்றாரு, இல்ல கொஞ்சம் உள்ளுக்கு வா. அல்லேலூயா. எஸ், அவரோடு கொஞ்சம் மட்டும் இல்ல, அப்புறம் கொஞ்சம் ஆழத்துக்கும் போக வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்துக்கு வரும். இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா கரையிலே நின்னுக்கிறாங்க, இல்லாட்டி கொஞ்சம் வந்துடுறாங்க, அதுக்கு அந்தாண்ட போக மாட்டேங்கிறாங்க. நீங்க பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னாக்கா, I mean Tabernacle of Godல பாத்தீங்கன்னாக்கா they got 3 component இல்லையா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த பலிபீடத்தோட நின்றுவாங்க. they don't want to enter to the holy of holy, பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர மாட்டாங்க, the holy place. சில பேர் holy placeக்கு வந்துருவாங்க, they don't go to the holy of holies. இன்னைக்கு ரொம்ப பேரு நான் விசுவாசியாவே அங்கேயே உட்காந்துக்கிறேன். எங்க? பிரகாரம், அவுட்டர் கோர்ட். சில பேர் இப்படி வந்துருவாங்க, நான் கொஞ்சம் லீடராகவே இருந்துடுறேன், ஹோலி ஆஃப் ஹோலிஸ். ஒரு சிலர் அங்க போறதுக்கே யோசிப்பாங்க, whether I want to go or not, but God call you. அல்லேலூயா. ஆண்டவனை அழைக்கிறார். எதுக்கு? மனிதரை பிடிக்கிறவர்களாக, மனிதரை பிடிக்கிறவர்களாக. God has a plan for your life. God has a plan for you. Right? அப்ப கொஞ்சம் ஆழத்துக்குள்ளாக நம்ம வருவதற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். அப்படி வரும் பொழுதுதான் என்ன பண்ணுதுனாக்கா, நாம் காரியங்களை இப்ப சொல்றாரு, ஆகிலும் verse 5, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன், according to your word cast out my net. according to your word. என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய ஐக்கியூ இல்ல, என்னுடைய ஸ்ட்ரெங்த் அல்ல, என்னுடைய காரியம் இல்ல, according to your word, your word, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை நான் போடுறேன். சோ ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கையில என்ன கொடுத்திருக்கிறார்? இன்னைக்கு உங்க கையில என்ன இருக்கு? மேபி விசுவாசம் இல்லாம இருக்கலாம், இல்ல விசுவாசம் பாதி 50-50 இருக்கலாம், இல்ல எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு இருக்கலாம். பட் God said என்னதான்? cast out. உங்ககிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட என்ன இருக்கு? just you cast out. அன்னைக்கு பேதுருட்ட என்ன இருந்துச்சுனாக்கா, மடிச்சு வச்ச வேலை தான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? the folded net. மடித்து வைத்த வலை தான் இருந்துச்சு. இப்ப சொல்றாரு, அந்த மடித்து வைத்த வலையை என்ன பண்ண? தூக்கி ஆழத்துல போடுன்னு சொல்றாரு. சோ இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு சிலர் என்ன பண்றது தெரியுமா? நம்ம நம்பிக்கை, விசுவாசம் எல்லாத்தையும் மடிச்சு காபட்ல வச்சிருக்கலாம். ஐ டோன்ட் நோ, தெரியல. இல்ல ஒரு சிலர் வலையை அலசிக்கிட்டு இருக்கீங்க, போதுண்டாப்பா மடிச்சு வச்சு நான் கிளம்புறேன். I mean, I'm talking about a spiritual life. But God said, no, you must. கொஞ்சம் வா, உள்ளுக்கு வா.
கொஞ்சம் ஆழத்துக்கு வா. வந்துட்டு என்ன சொல்ற தெரியுமா? அந்த வலைய தூக்கி போடு. போடும் பொழுதுதான், வீசும் பொழுதுதான் நாம் காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, வலையை போடுகிறேன் என்றான். வலையை போடுகிறேன் என்றான். லார்ட், அக்கார்டிங் டு thy word, உம்முடைய வார்த்தையின்படி இப்ப நான் வலையை போடுறேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னதுதான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு மறு பேச்சு இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அக்கார்டிங் டு யுவர் வேர்ட், அதான் சொல்றேன், இந்த வார்த்தை நமக்குள்ளாக இருந்தாதான், இந்த வார்த்தை நமக்குள்ளாக இருந்தாதான். நம்ம யோவான்ல வாசிக்கிறோம் இல்லையா? யோவான் ஐ திங்க் 15ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என் வார்த்தை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருந்தால் ஒழிய. பேதுரு சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின்படி இப்ப நான் வலைய போடுறேன், அக்கார்டிங் டு யுவர் வேர்ட். சோ அந்த அவருடைய வார்த்தைக்குள்ளாக, வசனத்திற்குள்ளாக நாம் we must rooted in word of God, அவருடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய விசுவாச நம்பிக்கையை நாம் உள்ளுக்கு நாம் கொண்டு போக, கொஞ்சம் ஆழத்திற்குள்ளாக நாம் கொண்டு போவர்களாக இருக்க வேண்டும். verse 6, அந்தபடியே அவர்கள் செய்து, they did, என்ன செய்தாங்களா? அந்தபடியே அவர்கள் செய்தார்கள். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார். என்னதான்? தங்களுடைய வலை கிழிந்து போகத்தக்கதாக அநேக மீன்களை பிடித்தார்கள். abundant a blessing, வலை கிழிந்து போகத்தக்கதாக. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 படகு, அதுவும் கடல்ல முழுகிற அளவுக்கு மீன்கள். தங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி அவங்க மீன் பிடித்ததே இல்லை. இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை அவங்க கண்ணாலே கண்டதில்லை. this is the first time they saw it. முதல் காரியமா பாக்குறாங்க. அதான் பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில தாமதம் பண்றாருனாக்கா ஏதோ ஒன்று பெருசா நம்முடைய வாழ்க்கையில காட்ட போறாரு. அல்லேலூயா. டேக் இட், எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இப்ப ஏதோ ஒண்ணு நடக்காத மாதிரி, இல்ல ஒரு தோல்வி மாதிரி, அல்லது எதுவுமே நடக்கலையா அப்படின்னு இருக்கிறீங்களா? நத்திங் டு வரி, கவலைப்படாதீங்க. ஆனா இதை விட டபுளா ஆண்டவர் வாழ்க்கையில செய்ய போறார். ஏதோ ஒரு காரியத்தை டபுளா ஒண்ணு செய்ய போறார். நாங்க வாசிக்கிறோம், 2 படகு அமிலத்தக்கதாக அவங்க இதுக்கு முன்ன மீன் பிடிச்சதே இல்லை. அதை விட பயங்கரமான ஆசீர்வாதங்கள் அவர்களுடைய கண் முன்பாக காட்டுகிறார். ஆனா முதல் ராத்திரியில ஒண்ணுமே கிடைக்கல. முதல் ராத்திரியில the waste, முதல் ராத்திரியில அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த டைம் எல்லாமே போச்சு, ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலைக்குள்ளாக வந்தாங்க. ஆனா இங்க பார்க்கப்படும் பொழுது அது ராத்திரி கூட இல்ல, பகல் அவள் மீன் பிடிக்கிறதுல என்னல்ல, இட்ஸ் நாட் லாஜிக். பகல்ல இப்படிப்பட்ட மீன் பிடிக்கவே முடியாது. ராத்திரி தான் மீன் பிடிக்க, ராத்திரி தான் மீன் பிடிக்க முடியும். ஆனா இது பகல்ல நடக்குது. ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசமாக நமக்கே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த இப்ப சீமோன் அதை பார்த்த உடனே, பேதுரு அதை பார்த்த உடனே, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, பேதுரு வந்து இவர் ஒரு கார்பெண்டர், இவருக்கு என்ன தெரியும், அந்த யோசனை தான் இருந்திருப்பாரு. ஆனா இதை பார்த்த உடனே என்ன பண்றாரு? அவருடைய பாதத்தில் வந்து விழுகிறதை வாசிக்கிறோம். அப்படின்னா சரண்டர், டோட்டல் சரண்டர், முற்றிலுமா இயேசுவின் பாதத்துல. ஏன்னா சாதாரண ஒரு மனுஷன் வந்து யாரு காலில் விழுவுறது அது இஸ் நாட் ஈஸி. யாராவது சும்மா போய் காலில் விழுவாங்களா? விழுவ மாட்டாங்க இல்லையா? ஆனா இங்க வாசிக்கிறோம், பேதுரு இயேசுவின் பாதத்தில் விழுகிற. எனக்கு கடவுளுடைய பாதத்துல மட்டும்தான் வணங்க முடியும். அல்லேலூயா. அப்ப நான் இன்னொன்னு காரியம் பார்த்தீங்கன்னாக்க, he surrender his life to Jesus, முற்றிலுமாக அவருடைய பாதத்துல ஒப்புக்கிட்டு. இப்ப சொல்றாரு, அந்த அதெல்லாம் பார்த்துட்ட பிறகு இஸ் நாட் worth it சொல்றாரு, இதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, no no no, you are the worth it. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே I'm not worth it, but God said no no, you are my servant, you are my child, I am the one chose you for my purpose.
இங்க பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நான் தகுதியில, என்னை விட்டு போயிருங்க, நான் பாவின்னு சொல்றாரு. பட் காட் said no. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் நம்மளுடைய வெளி தோற்றத்தை பார்க்கல. God always look at your inner man, your inward, not outward. இன்னைக்கு மனுஷன் outward பார்ப்பான். But God look at your inward, உன்னுடைய உள்ளான காரியத்தை பார்க்கிறார். பேதுரு தன்னுடைய பார்த்துட்டு, நான் பாவி, நீங்க என்னை விட்டு போயிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, God said, Jesus said, verse 9, அவர்கள் திரளான் மீன்களை பிடித்த நிமித்தம் அவனுக்கும் கூட யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னார்கள். சீமோன் கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். சொன்னாரு பேதுரு, இயேசுவே என்னை விட்டு நீங்க போங்க, நான் பாவியான மனுஷன் சொன்னாரு. ஆனா இப்ப அது அந்த 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 பிரமிப்பு அவர்களுக்கெல்லாம் இருந்தபடினால் இப்ப இயேசு சொல்றாரு, God calling. ஆண்டவர் பேதுருவை என்ன சொல்றாரு, இனி நீ மீன் பிடிக்கிறோன்னா உன்னை நான் பார்க்கல, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறோன்னா நான் பார்க்கிறேன். இனி இனி எனக்கு நீ இனிமேல என்னுடைய காரியத்துக்கு நீ சேவை செய்ய போற. அல்லேலூயா. பேதுரு அப்படிதான் பார்க்க. பேதுரு என்ன அத சொல்ற, நம்ம எதுல நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறோமோ, எதுல நம்ம உண்மையா இருக்கிறோமோ, ஆண்டவர் அதை வைத்து தான் அவருடைய காரியத்திற்கு நம்மை கொண்டு செல்வார். அல்லேலூயா. Because Peter was very faithful on his, அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல அவன் உண்மையா இருந்தான். படகு இருந்துச்சு, வாழைய கழுவுனா, மடிச்சு வச்சு, அதுல அவனுடைய காரியத்துல அவனுடைய ஜாப் கரெக்டா இருந்தான். ஆண்டவர் அதையும் பார்க்கிறார். அதையும் பார்த்து சொல்றாரு, இனிமேல நீ மீன் பிடிக்கிறனா உன்னை நான் பார்க்கல, உன்னை மனுஷரை பிடிக்கிறனா உன்னை மாற்ற போகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை திருச்சபையாக அழைத்த நோக்கம், திருச்சபையாக நம்மை கொண்டு வந்த நோக்கம் எதற்கு தெரியுங்களா? மனுஷரை பிடிக்கிறவர்களாக. அல்லேலூயா. இந்த ஜெப நாள்ல, இந்த உபவாச ஜெப நாள்ல கூட ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கம், திருச்சபையாக கொண்டு வந்த நோக்கம். நம்மளுடைய காரியம் முக்கியம் தான், இல்லை நான் சொல்லல, நம்முடைய வேலைகள் முக்கியம், நம்முடைய எல்லாம் முக்கியம். அட் த சேம் டைம் மனுஷரையும் நாம் தேவனுக்கு கொண்டு வருவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் பேதுருவிட்ட எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற வேண்டும். அது நீங்க பாத்தீங்கன்னாக்கா புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நடபடியில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நடந்து முடிந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை அது உண்மை உள்ளது. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நம்மை திருச்சபையாக அல்லது இண்டிவிஜுவலாக நம்ம அழைத்தது நோக்கம் என்னன்னாக்கா, we serve others. நாம் மீன் பிடிக்கிறவர்களாக அல்ல, மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆண்டவர் திருச்சபையாக நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைத்து அந்த அந்த வார்த்தையை நம்ம கிட்ட கொடுக்கிறார். இனி நீ மீன் பிடிக்கிறவனாக அல்ல, உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றப் போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாளில் நம்மை தேவனுடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார்? அன்று பேதுரு பார்த்து சொன்னார், ஆண்டவர் இனி உன்னை நான் மீன் பிடிக்கிறவனாக நான் பார்க்கல, மனுஷரை பிடிக்கிறவனாக நான் உன்னை மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது பேதுருவும் அவருடைய கூட்டாளிகளும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த கேள்வி கேட்பார்னாக்கா நம்ம என்ன செய்வோம்? அவரை பின்பற்ற நம்ம ஒப்பு கொடுப்போமா? அல்லது அவருடைய காரியத்திற்கு நம்ம அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவர் இது உங்களிடத்தில் கேட்பாராகில் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அவன் மனிதனை பிடிக்கிற மாறுவதற்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது இருந்தது, ஒரு சில படிகள் கடந்து செல்ல போக வேண்டியதா இருந்தது. பேதுருவை ஆண்டவர் ஆழத்திற்குள்ளாக வர சொன்னார். Are you willing to come? அந்த ஆழத்திற்குள்ளாக கொஞ்சம் டீப்பர், the spiritual life, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை ஆழத்திற்குள்ளாக அழைக்கிறார். Are you willing to come? Are you willing to come? ரெண்டாவது படி என்னன்னாக்கா, அவர் உன்னுடைய படகுல உட்கார அனுமதி கொடுப்பீங்களா?
Are you willing to give a space to Jesus? Are you willing to give the chair for Jesus in your life? இரண்டாவது காரியம். மூன்றாவது, Jesus instruct to Peter. Are you willing to accept, agree what Jesus said? The instruction of Jesus. கொஞ்சம் ஆழத்துல போய் வளைய போடுன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் ஒரு சில நேரத்துல நம்ம ஒரு சில காரியங்களை செய்ய சொல்லும் பொழுது, are you willing to do? இந்த மூணு படிகள் சென்ற பிறகுதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ நான் அப்படியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சற்று முன்பு நல்ல ஒரு பாடலை, ஆராதனை பாடலை பாடினேன். என்னை படைக்கிறேன், என்னை தருகிறேன், என்னை உருவாக்கும், என்னை உருமாற்றும் என்று நாம் பாடினோம். பிரியமானவர்களே, அந்த பாடல் வெறும் பாடலாக பாடாதபடி அந்த பாடல் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியா ஒப்பு கொடுப்போமாக. ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஜெப நாளிலும் கூட, இந்த ஜெப நாளில் நீர் எங்களை அழைத்த நோக்கம், எங்களை கொண்டு வந்த நோக்கம் ஆண்டவரே, அது உம்முடைய சேவைக்கும், உம்முடைய பணிக்கும், உம்முடைய திருச்சபைக்கும், உம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்கும் ஆண்டவரே அது உகந்ததாய் இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் பிதாவே உம்முடைய கரம் கிருபை இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருக்குள்ளாகவும் மனிதர்களை பிடிக்கிற எண்ணமாக, மனிதர்களை உமக்கு சேர்க்கிற திட்டமாக, செயலாக மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பேதுரு எவ்வாறு அந்த ஆழத்திற்குள்ளாக கடந்து வர ஒப்பு கொடுத்தது போல, அவருடைய வாழ்க்கையில படகுல அமர்ந்தது போல வாழ்க்கையில அமரும்படியா நீர் ஒரு சில காரியங்களை கட்டளையிடும்படியாக, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்படியாக ஆண்டவரை யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நீர் அமர்ந்து ஆசீர்வதிக்கும்படியா, நீர் அவருடைய காரியங்களை பெருக பண்ணும்படியாய், அந்த வலைகள் கிளியத்தக்கதாக ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல் இவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம், ஒரு அடையாளம் செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணித்தார். நான்காவது, பேதுரு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தார். Lord, I surrender my life to you. அப்படியாய் ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. Thank you Father. Hallelujah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you. Hallelujah.